ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லவ் இஸ் ஹாட் ஃபார் அன் ஒட்டாக்கு சீசன் 1 எபிசோட் 9. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் பிளான் பண்ண மாதிரி 2 புருஷங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ தீம் பார்க்குக்கு வந்துட்டாங்க. அந்த தீம் பார்க்கில் ஏகப்பட்ட ஜாலியாக சில விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது. அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டுருக்கிற நறுமி அந்த இடத்துல மேப் பார்த்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறா. எங்கள் கூட அந்த மேப்பை நானும் பார்க்குறேன், உனக்கு தேவையான ஃபுட்டு இருக்கிற அந்த ட்ரக்கை நானும் பார்க்குறேன் அப்படின்னு அந்த மேப்பை பார்த்ததுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அதையே இவ்வளோ நேரம் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்துருக்குறா. சரி அப்படின்னா நான் போய் எனக்கு அந்த வாங்கிட்டு வரேன், உனக்கு வேணுன்னா சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ரொம்பவே ஜாலியாக அந்த இடத்துல சாப்பாடு வாங்கிக்கிட்டு இருக்கிறா. ஸோ அவளுக்கு தேவையான சாப்பாடை அவள் ஆர்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி இவ எப்பவும் போல் துருத்துருன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இவள் ஒட்டாக்கு தான், ஆனால் ஒட்டாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டாமலே இவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது இந்த தீம் பார்க்கில் அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கான சாக்லேட் ரோல் அங்கே கொடுத்துட்டாளா, இது எப்பவும் போல் இருக்கிற சைஸில் விட ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்னு அவனும் பேசுகிறான். இது இந்த பிகி பேங்க்கில் கொஞ்சம் பணத்தை போடு அப்படின்னு கேட்கும்போது, இதில் எதுக்கூட நான் பணத்தை போடணும் அப்படிங்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போது இவங்க ஒரு டீல் போட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஒட்டாக்கு மாதிரி பேசுனா, ஒட்டாக்கு மாதிரி நடந்துக்கிட்டா இவங்க இந்த உண்டியில் பணம் போடணும். இந்த பணம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் இவங்க அந்த பணத்தை ஒன்றா சேர்த்து எதுக்காவது பயன்படுத்திக்குவாங்க. ஸோ இப்போ இதுதான் டீலு. ஆனால் உன்னை இன்றைக்கி பார்க்கும்போது எந்த ஒரு ஒட்டாக்கு பொண்ணு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, நான் நேற்று நைட்டு எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன், என் கீ செயின் இருக்கிற எல்லாத்தையுமே நான் மாற்றி வச்சுட்டேன், என்னை பார்த்தா ஒரு ஒட்டாக்கு மாதிரியே தெரியாது, நான் ஒரு சாதாரண பொண்ணு மாதிரியே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னை ஒட்டாக்குன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துறதுக்க, இல்லைன்னா 500 பிகி பேங்க்கில் போட்டாங்கன்னு பார்த்துக்க, அதை மட்டும் நல்லா ஞாபகப்படுத்திக்க அப்படின்னு இவன் வேணும்னே உசுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறான். எங்க குடு உன்னோட சாப்ஸ்டிக் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு அவளுமே பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஸ்டிக்கை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. பரவாயில்லையே, சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. சரி அப்படின்னு இப்போ நம்ம என்ன போகலாம் அப்படின்னு இவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பெரிய கியூ இருக்குது. அந்த கியூவில் நின்றுக்கிட்டு என்ன பேசுகிறது கூட தெரியாமல் பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏய், நான் மட்டும் ஒன்றே சொல்லணும், அங்கே இருக்கிற 2 பசங்க நம்மளே பார்க்குறாங்க பாரு அப்படின்னு அந்த பசங்களை நோட்ட விடும்போது, இங்கே பாரு, நீ ஏற்கனவே ஒரு யாவோய் ஃபேன்கள் அப்படிங்கிறனால நீ பசங்களை பார்த்து இப்படி வலியக்கூடாது, அதனால் பெனால்ட்டி போடு அப்படின்னு காசு வாங்கிட்டான். அண்டு இவனுமே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கேம் விளாட போகிறேன் அப்படின்னு ஃபோன் எடுக்கும்போது, ஏய் கேம் விளாட்றியா, அப்போ ஒட்டாக்கு நீ மாதிரி எதே காசு போடு அப்படின்னு 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரண கேம் தானே, இதெல்லாம் சாதாரண மக்களுமே விளாடுவாங்க அப்படின்னு இவனும் சமாளிக்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு 2 பேரும் பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசுகிறதுக்கு 2 பேர்த்துக்கு எதுவுமே இல்லையே. ஒரு ஒட்டாக்கு அவங்க இஷ்டப்படி ஏதாவது பேசினா கூட பரவாயில்ல. அண்ட் நேற்று ராத்திரி ரிலீஸ் ஆன எபிசோடு, அதில் உனக்கு பிடிச்ச கேரக்டர் அனிமே வந்ததில்ல அப்படின்னு இவன் சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள இவன் எதுவும் இல்லை அப்படின்னு அப்படியே முடக்கிட்டான். அதே ஞாபகம் தான் இவளுக்கு வந்திருக்குது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த லாஸ்ட்டு நேற்று வந்து எபிசோடை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க. ஆனாலுமே இந்த ஃபைன் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் எதுவும் பேசாமல் இருக்கிறாங்க. இவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலையா. டேய், நீ இப்படி எதுவுமே பேசாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பார்த்தா ரொம்பவே சிரிப்பாக தான் இருக்குது. வேணா நம்ம 2 பேருமே சேர்ந்து ஏதாவது ஒரு ரைடுக்கு போகலாவா, அந்த இடத்துல பாரு அந்த மரப்பலகையில் இருக்கிற அந்த ரைடு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், நம்ம அதுக்கு வேணால் போகலாவா அப்படின்னு நம்ம நறுமி இந்த மாதிரி சில சிட்சாட் விஷயங்கள், அதாவது பேச்சு இருக்கிற எல்லாத்தையுமே தள்ளி போட்டுட்டு ஆக்ஷனில் இறங்கிட்டா. இதுக்கு மேலே என்னென்ன டிக்கெட் இருக்குதோ என்னென்ன பணம் இருக்குதோ எல்லாத்துக்குமே இந்த தீம் பார்க்கில் அவள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்குது, நானும் இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறியா, இந்த 500 ஃபைன் போடு ஒட்டாக்கு அப்படின்னு அவனும் பிக்கி பேங்க்கு காட்டுறான். அவன் இழுப்புக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஹீரோட்டாக்காக போய்கிட்டே இருக்கிறான். அண்ட் இப்படியா இவங்க இன்னொரு இடத்துக்கு வராங்க. இதுதான் ஹாரர் மிஸ்ட்ரி ஹவுஸ். இந்த மிஸ்ட்ரி ஹவுஸில் இவங்க பயமுறுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே எல்லாமே இருக்கும். இது ஒரு ரைடுமே கூட. இந்த இடத்த பற்றி இவன் ரொம்ப பயப்படுறா. எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லையே, நான் எல்லாம் இந்த இடத்துல எவ்வளோ தைரியமாக இருப்பேன் தெரியுமா, வயது ஹீரோட்டாக்கு அவனுக்கு பயமாக இருந்துச்சுன்னா என் கையை பிடிச்சிக்க அப்படின்னு அவள் அலறிக்கிட்டு இருக்கிறா. கதவு திறந்துட்டு நீங்கள் இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டுமே நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு அவங்க ஒரு லேடி கூப்பிட்றாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேப்சூலில் போய் உட்காருங்க அப்படின்னு அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்தா பரவாயில்ல, அவள் வெடுக்குன்னு ஹீரோட்டாக்காவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டா. அங்கே போய் ஹீரோட்டாக்கா உனக்கு வேணும்னா என் கையை பிடிச்சிக்க அப்படின்னு பார்க்கும்போது தெரியுது, ஹரி ஹீரோட்டாக்காவே கிடையாது, கவாக்குரா. சென்பாய் நீங்கள் என்னையா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவள் ஆச்சரியத்தில் இருக்கிறா. அண்டு இன்னொரு பக்கம் ஹீரோட்டாக்கா ஒரே குழப்பத்தில் இருக்கிறான். என்னாச்சு, என்னை விட்டுட்டு அவள் கவாக்குரா சாணை கூட்டிகிட்டு போயிட்டா, ஆக்சுவலி நான் தனியாக தான் இருக்கிறேன், என்னால் அந்த ரைடுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலி மிஸ்டர், என் ஆளு கூட தான் இன்னொரு ஆள் போயிட்டாங்க, இப்போ நீ ஏன் கூட வரையா அப்படின்னு அந்த இடத்துல ஹனா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த பேய் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு கேப்சூலும் உள்ளே போய்கிட்டு இருக்குது பேய் ரைடுக்காக. அந்த பேய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஹனா அப்புறம் ஹிரோட்டாக்கா 2 பேரும் சுத்தமாக பயப்படவே இல்லை. ஏன்னா ஹனா கண்ணாடி கழட்டி வச்சுட்டா, அவளுக்கு கண்ணாடி அவ்வளவுக்கு இருந்தால் தான் கண்ணே தெரியும். ஸோ அவ்வளவுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அண்ட் இவனுமே இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயப்படுற ஆளே கிடையாது. இவங்க 2 பேருமே சில விஷயங்கள பத்தி பேசிட்டு வராங்க. "என்ன மன்னிச்சிரு. ஏன்னா இந்த மாரி ஒரு இடத்துல நீ கண்டிப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்டோட கைய பிடிச்சுக்கிட்டு கடல் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனா என்னால தான் இப்படியெல்லாம் வீணா போயிருச்சு" அப்படின்னு ஹன்னா சொல்றாங்க. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த பைந்தாங்குழி கைய பிடிச்சுக்கிட்டு உங்கள பிடிச்சிட்டு போனதுக்கு நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றானா. நான் சத்தியமாலு சொல்றேன். இந்த இடத்துல கவாக்குரா அவ எப்படி கதறி அழுவான்னு பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். மத்தபடி உன்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு ஹன்னா சொல்லும்போது, அப்படியே கபாக்குராவ காட்டுறாங்க. இவன் அப்படியே பொங்கி எழுறான். இவன் அப்படியே பயத்துல அலறான். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியாத மாதிரி. "இப்ப எதுக்காக என்கிட்டலாம் பேய் இருக்குது, அங்க இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இரு நருமி" அப்படின்னு கபாக்குரா கத்திக்கிட்டு இருக்கிறான். சின்ன வயசுலேருந்து என்கிட்ட இப்ப எதுவுமே மாறவே இல்ல. ஏன்னா, அவ என் கூட இருக்கிறப்ப அவ எல்லாத்தையும் என்கிட்ட இழுத்துட்டு போயிட்டு இருந்தா. இப்போ அவ தான் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறா அப்படின்னு ஒரு சில சம்பவங்களெல்லாம் காட்டுறாங்க. இவ எதையுமே பண்ணாம கைய கட்டியே இருக்கிறா. "நீ எதுக்குடி கைய கட்டியே இருக்கிற?" அப்படின்னு கபாக்குரா கேட்கும்போது, "இல்ல சென்பாய், இது என் தன்னம்பிக்கை வர வைக்கிறதுக்கான ஒரு தூண்டுகோல்" அப்படிங்கிறா. பை த வே இது என்னதான் கைய இப்படி கட்டி பிடிக்கலனாலுமே சரி, இன்னொருத்தனோட அதாவது அவன் ஃப்ரெண்டோட இன்னொரு லவ்வர பார்க்கறது தப்பில்ல. அதனால தான் இவளுமே பார்த்தீங்கன்னா, கைய கட்டி வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறா. அண்ட் நீங்க 2 பேருமே மேபி நல்ல கப்புலா இருப்பீங்க. எனக்கும் அதான் நல்லா தோணுது அப்படின்னு ஹனா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆனா, நீங்க எப்பயாவது வீட்டுக்கு போறப்போ ஒரு தடவ கிஸ் பண்றா. எனக்கு அதுதான் உங்களுக்கு பார்க்க தான் ஆசையா இருக்குது. நீங்க 2 பேரும் கியூட்டா இருக்கிறீங்க. நீங்க ஒரு நாளாவது அப்படி செஞ்சாகணும் அப்படின்னு இவ லவ் அட்வைஸ்லாம் தந்துகிட்டு இருக்கிறா. வெளிச்சம் வந்துருச்சு. "கபாக்குரோ சென்பாய், நம்ம ஒரு வழியா வெளிச்சத்த தேடி தேடி வந்துட்டோம். இதுக்கு மேல நமக்கு பயம் எதுவுமே கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு, இப்ப நான் உன்கிட்ட வேலையில இருக்கும்போது பல தடவ சொல்லிட்டு ஃபைனலா ஒரு தடவ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போ" அப்படின்னு. ஆனா இங்க வந்து இந்த மாரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்புறம் நீ என்கிட்ட சொன்ன பார்த்தியா? இது இப்படி கைய நீ உன்னையே கட்டி பிடிச்சுக்கிட்டா உனக்கு பயம் போயிரும்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அடுத்த தடவ இந்த ரைடுக்கு வரும்போது உனக்கு புடிச்சவனோட வா. அப்புறம் நீ அவன் கைய பிடிச்சுக்கிட்டே வரலாம் அப்படின்னு சொல்றா. அடுத்த தடவ நான் இந்த கருமத்துக்கு வரவே மாட்டேன் சென்பாய் அப்படின்னு அவ ஜாலியா சொல்றா. அண்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து அவங்கவங்க வெயிட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, "நீங்க எனக்கு இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி" அப்படின்னு நம்ம ஹிரோட்டாக்கா சொல்றான். ஸோ இந்த அட்வைஸ் குடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் இந்த அட்வைஸ அவ தேங்க்ஸ் சொன்னதுக்கு ஹனா ரொம்பவே சந்தோஷப்படுறா. "ஏய், அவன்கிட்ட என்னடி சொன்ன? நான் தனியா இருக்கும்போது என்ன சொன்னேன்?" அப்படின்னு கேட்கும்போது, "அவன் கியூட்டா தான் இருக்கான். பட் அத விட நீ ரொம்பவே கியூட்டா இருக்கிற எனக்கு. அதுதான் நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ வேற விஷயத்தால எதுவுமே கேட்கக்கூடாது. ஏன்னா கேட்டாலும் உனக்கு புரியாது. கம்முனு வா. அடுத்து நம்ம வேற எங்கேயாவது போலாம்" அப்படின்னு ஆனா காத புடிச்சு தூக்கி கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கிறா. அண்ட் இவங்க 2 பேருமே ஈவினிங்கு நடந்து போய்க்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம நருமியோட கைய புடிக்க பக்கத்துல போகும்போது, திடீர்னு அவ நருமி திரும்பிட்டாளா, இவனுக்கு ஒரு மாரி எம்பாரசிங் ஆயிருச்சு. இல்ல புடிக்கக்கூடாது அப்படின்னு அவன் கழுத்த அப்படியே அட்ஜஸ்ட் பண்ற மாரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இந்த வெயில் ரொம்பவே அதிகமா இருக்குதுல்ல, அண்ட் எனக்குமே இந்த இடத்துல டயர்டா இருக்குது, கால் வலிக்கிற மாரி இருக்குதுன்னு சொல்லும்போது, நருமி உண்மையிலேயே ரொம்பவே கை தேர்ந்தவ தான். ஏன்னா, அவ ஒரு ஒட்டாக்குவா இருந்துகிட்டு பல எமோஷன்ஸை எனக்காக இங்க உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறா. ஏற்கனவே ஒரு பையனோட எக்ஸு இருந்தது. அண்ட் பிரேக்கப்லாம் ஆகி கதறி அழுத சம்பவம் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையுமே மறந்து இப்போ என் கூட சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு அவனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். "கால் வலிக்குதாடா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாடி, கால் ரொம்ப வலிக்குது" அப்படின்னு இவனும் கதறான். "இது முதல்லயே சொல்லி தொலைய வேண்டியது தானே" அப்படின்னு காலுக்கு பேண்டேட் போட்டுக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. "கால் வலிச்சா முன்ன பின்ன சொல்லணும். எதுக்கு பெரிய பையனு வளர்ந்துருக்கிற? அதனால மறுபடியும் இன்னொரு தடவ சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கால் வலிச்சா ஒழுங்கா சொல்லிரு" அப்படின்னு இவளும் திட்டிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் இவனும் சரி ஓகே அப்படின்னு கம்முன்னு இருக்கிறானா, லைட்டா கண்ணு ஓரத்துல வச்சுக்கிட்டு தன்னோட காதலியோட அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு மேல இவளுகிட்ட எப்படி ரொம்ப ஓப்பனா பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா, இது நமக்கு செட் ஆவாது அப்படின்னு சொல்றா. இத சொல்லும்போது இவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "டேய், இந்த பன்னி பிக்கி பேங்க் இது நமக்கு சுத்தமா செட்டே ஆகாதுடா. நம்ம ஒட்டக்கவா இருந்துகிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இத உடைச்சு போட்டுரு. இந்த ரூல் வேணாம்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "இதத்தான் சொன்னியா? சரி ஓகே, இந்த ரூல் உடைக்கிறேன்" அப்படின்னு அவனும் அந்த பானைய உடைச்சு போட்டானா. அப்பாடா! இப்போ நேத்து நைட் வந்த எபிசோடெல்லாம் எவ்வளோ சூப்பரா இருந்தது அப்படின்னு ஒட்டாக்கு மாரி வள வள வளன்னு பேச ஆரம்பிச்சுட்டா. ஆனாலுமே இப்போ தான் இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் நடிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு ஒட்டாக்குவா இல்லாத மாதிரி. இப்போ இவ உண்மையா இருக்கிறதுனால இவனுக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃபா இருக்குது. ஸோ இவ எப்பவுமே தொண தொணன்னு பேசிக்கிட்டு இருப்பாள அதனால. "சரி இந்தா உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கிறேன்" அப்படின்னு நருமி ஒரு கிஃப்ட் ஹீரோட்டாக்காக குடுக்குறா. "இந்தா இத எப்பயோ தொறந்து பாரு. நீ அத ஆட்டியெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேணாம்" அப்படின்னு அவளும் ஒரு மாரி கூச்சமா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. தொறந்து பார்த்தா தெரியுது ஸ்டட்ஸு, அதாவது கடுக்கன்னு. 2மே வித்தியாசமான இருக்குது. ஸோ இந்த டிசைன் ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. "என்ன, நீ ஆரம்பத்திலே என்கிட்ட சொன்ன மாரி நீ பெரிய பையனாகணும்னு ஆசைப்பட்டீல்ல. இப்போ நீ பெரிய பையன் ஆயிட்ட. பட் ஆக்சுவலி நீ அந்த ஸ்டட்டு போட்டு நீ இந்த கடுக்கன போட்டு நான் பார்த்ததே இல்ல. அதனால தான் நீ இந்த கடுக்கன ஒரு தடவ நீ போடு. ஏன்னா உன்னோட வயசுலயுமே நான் பார்க்காத வயசெல்லாம் இருக்குதுல்ல. அத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு நருமி சொல்லும்போது, இவன் பக்கத்துல வந்து நருமியோட அந்த காதுல முடிய விலக்கி விட்டுட்டு இருக்கிறான். "என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு அவளும் கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்லும்போது, ஆக்சுவலி
காதில் இருக்கிற தோடு ஏன் 2 வெவ்வேறு கலரில் இருக்குதுன்னு கேட்கும்போது, நான் வெவ்வேறு கலர் தோடு போட்டு வந்துட்டேன். அதனால தான் நான் காது குத்தாம இங்கே அப்படியே வந்துட்டேன். இது ஜஸ்ட் ஒரு கிளிப்பான் தோடு தான் அப்படின்னு சொல்கிறாளா. இவனுக்கு சிரிப்பு ஏகப்பட்டது வந்துகிட்டு இருக்குது. இங்கே பாரு இதை வச்சுட்டாலும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு செம கடுப்பாயிரும். மாதிரி எதே இந்த ஸ்டட்டை போட்டு போகிற அப்படின்னு சொல்லும்போது, நறுமி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் பாரு அப்படின்னு 2 பேருமே பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இவன் திடீர்னு இறுக்கி கட்டி பிடிக்கிறான். எனக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நினைவுக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதை நான் என்றைக்குமே வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன். இதுக்கு நான் உனக்கு தான் நன்றி சொல்லியாகணும் அப்படின்னு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவன் ஆசைப்பட்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது. ஆனாலுமே இவனே அறியாமல் அது எல்லாத்தையுமே இழக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவன் வந்ததுக்கப்புறம் தான் இவனுக்கு எல்லாமே திரும்ப கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலுமே இவன் ஆசாசையும் வாங்கி கொடுத்த அந்த கடுக்கனை போடலன்னு பார்த்தா அந்த காதில் இருக்கிற ஓட்டை காணாமல் போயிருச்சு. ஏன்னா அது இவ்வளோ நாளாகவே இருக்க போகுது. ஸோ இவங்க சேர்த்து வச்ச பிக்கி பேங்க் காசு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வச்சு, இந்தா உனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்க அப்படின்னு பண்ணி கொடுக்குறான் பாருங்க. நீ தாண்டா என் கடவுள், சாப்பிட்றதுக்கு எல்லாம் கொடுக்குறியா குடு அப்படின்னு அவளுக்கு கையேந்து நிற்கிறா. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டதே.